நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவில் பல்வேறு இடங்களில் பாத யாத்திரை மேற்கொண்டிருக்கிறார். பாரத் ஜோடோ நாய் என்று சொல்லக்கூடிய அந்த பயணத்திற்கு மக்கள் மத்தியில் இதுவரையிலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த தலைவருக்கும் கிடைக்காத அளவிற்கான வரவேற்பை இந்திய மக்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த பயணத்தின் போது ராகுல் காந்தி ஒரு மிக முக்கியமான கேள்வியை மக்களை பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கிறார். மலேசியா, சிங்கப்பூர், துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா? வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா? பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா? உடனடி தொடர்பு கொள்ளுங்கள். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள். வணக்கம். நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவில் பல்வேறு இடங்களில் பாத யாத்திரை மேற்கொண்டிருக்கிறார். பாரத் ஜோடோ நாய் என்று சொல்லக்கூடிய அந்த பயணத்திற்கு மக்கள் மத்தியில் இதுவரையிலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த தலைவருக்கும் கிடைக்காத அளவிற்கான வரவேற்பை இந்திய மக்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பயணத்தின் போது ராகுல் காந்தி ஒரு மிக முக்கியமான கேள்வியை மக்களை பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த கேள்வியை கேட்ட RSS பதறிக் கொண்டிருக்கிறது. அந்த கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் மோடி டென்ஷன் ஆகி கொண்டிருக்கிறார். அது என்ன கேள்வி என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன் ஒரு சின்ன விஷயம் பேசணும் உங்ககிட்ட. அதாவது இன்றைக்கு RSS என்று சொல்லக்கூடிய இயக்கம் உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். அவர்கள் ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. எப்படின்னா, RSS அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிறது. உண்மையில் RSS இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. நீங்க நுட்பமா பார்த்தீங்க அப்படின்னா RSS இந்துக்களுக்கு எதிரானவர்கள், இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுக்கு எதிரானவர்கள் தான் RSS. அதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ஆனால் தங்களுடைய அரசியலை திடப்படுத்துவதற்காக, தங்களுடைய அரசியலை ஒரு அதிகார மையமாக மாற்றுவதற்காக இஸ்லாம் இந்து என்கிற ஒரு பொது கருத்தை உருவாக்கி RSS விளையாடிட்டு இருக்கு அப்படிங்கிறத உண்மை. உண்மையில் RSS என்று சொல்வது இந்து மக்கள், பெரும்பான்மை இந்து மக்களுக்கு எதிரானவர்கள். அப்ப நீங்க எந்த ஆதாரத்தினோட அடிப்படையில் கேட்கறீங்கன்னு கேட்பீங்க. அதற்கு ஆதாரம் இருக்கிறது. ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்றேன். நிறைய சொல்லலாம், ஒரே ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்றேன். இப்ப VP சிங் காலத்தில் கொண்டு வரப்பட்ட மண்டல் கமிஷன் உங்களுக்கு எல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும் இல்லையா? மிகப்பெரிய எதிர்ப்பு, பாஜகவுடைய கடுமையான எதிர்ப்பு எல்லாம் தாண்டி VP சிங் கொண்டு வந்த ஒரு மகத்தான விஷயம். டாக்டர் அம்பேத்கருடைய கனவு எல்லோரும் சமத்துவமாக இருக்க வேண்டும் இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சாதிகள் இல்லையா, இந்த சாதிகளில் இருப்பவர்களுக்கு அரசு துறை சார்ந்த வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமை, கல்விகளில் முன்னுரிமை, அது அவர்களுடைய உரிமை. இதற்காகத்தான் மண்டல் கமிஷன் கொண்டு வரப்பட்டது. ஆனால் மண்டல் கமிஷன் கொண்டு வரப்பட்ட போது அதை எதிர்த்தது யார்? RSS. அதை எதிர்த்து உடனடியாக இந்திய மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக பாத யாத்திரையை மேற்கொண்டது யார்? LK அத்வானியும் பாஜகவும். அன்றைக்கு LK அத்வானியினுடைய பாத யாத்திரை நடக்கும்போது அருகில் இருந்தவர் யார்? இன்றைக்கு இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி. இப்ப மண்டல கமிஷனால் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்து சகோதரர்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு, கிடைக்க வேண்டிய உரிமையை இல்லாமல் ஆக்குவதற்கு சங்க பரிவாரங்களும் RSSும் அன்றைக்கு கடுமையாக முயற்சி செய்தது. அதை நாம் மறந்துவிடக்கூடியது. அதனாலதான் நான் சொல்றேன், அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு அல்ல எதிரானவர்கள், அவர்கள் இந்து சகோதரர்களுக்கு எதிரானவர்கள் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு ஆதாரம் இது. சரி, இப்ப நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய பாரத் ஜோடோ நாய் பயணத்தின் போது ஒரு கேள்வி கேட்கிறார். இதனால RSS கதறி கொண்டிருக்கிறது அப்படின்னு மோடி டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. அது என்ன கேள்வி அப்படின்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், அதை ஏன் நடத்துவதற்கு இல்லை அது குறித்து மோடியோ RSSஓ பேச மறுக்கிறது அப்படிங்கிறத ஒரு கேள்வி. அதாவது அவர் என்ன கேட்கிறார் அப்படின்னா, இந்தியாவுல எத்தனை சாதிகள் இருக்கிறது, இந்த இந்து மதத்தில் எத்தனை சாதிகள் இருக்கிறது, இந்த சாதிகளில் எத்தனை பேர் இருக்கிறார்கள், அவர்களில் எத்தனை பேர் இன்றைக்கு ஏழை எளிய மக்களாக இருக்கிறார்கள், யார் யாருக்கு என்னென்ன உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கிறது, இந்த தகவல்களை எடுத்து சமூக நீதியை, சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு ஏன் RSS பாஜக முன்வராமல் இருக்கிறது? அப்படி என்றால்
இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இந்து சகோதரர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை தான் மோடியும் பாஜகவும் RSSும் எடுத்துக்கொண்டிருக்கிறது என்பது நிறுவனமாகிறது அல்லவா? அதனாலதான் ராகுலுடைய இந்த ஒற்றை கேள்விக்கு, உங்களுக்கு எல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும், சில மாதங்களுக்கு முன்பால் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல ராகுல் காந்தி பேச வந்த விஷயமே வேற. ஆனால் RSSனுடைய அடிமை ஊடகங்கள் சும்மா கொக்கி போட்டு பார்த்தாங்க இல்லையா? இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து ஒரு கேள்வி அப்படி ஒரு கொக்கி போட்டு பார்த்தாங்க. அதற்கு ராகுல் சிறப்பாக அந்த கூட்டத்தை வைத்தே ஒரு கேள்வி கேட்டார் இல்லையா? அதாவது இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள்ல எத்தனை பேர் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள், எத்தனை பேர் இந்து மதத்தில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள், ஒருத்தர் கூட கை தூக்கல. அப்போ RSSும் பார்ப்பனியமும் பாஜகவும் இணைந்து இங்கே இந்து மதத்தினுடைய மக்களை சுட்டிக்காட்டி அவர்களை மூளைச்சலவை செய்து தங்களுடைய அரசியல் அதிகாரத்திற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மாறாக இந்து சகோதரர்களுக்கு, குறிப்பாக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த இந்து சகோதரர்களுக்கு இவர்கள் எதுவும் செய்யவில்லை, செய்ய மாட்டார்கள், அதுதான் அவர்களுடைய சித்தாந்தம் அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது என்கிற ராகுல் காந்தியினுடைய இந்த ஒற்றை கேள்வி இருக்கிறது அல்லவா? அதுதான் இன்றைக்கு மோடியினுடைய RSSனுடைய அடித்தளத்தை அசைத்து பார்க்க வைத்திருக்கிறது. இந்த ஒற்றை கேள்விக்கான விடையாக பாராளுமன்ற தேர்தல் முடியவிருக்கிறது. பாராளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை இந்து சகோதரர்களுக்கு எதிரான பாஜகவை, மோடியை வீட்டிற்கு அனுப்புவார்கள் என்பது நிச்சயம். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.